எல்லாருக்கும் வணக்கம். மலச்சிக்கலை போக்க என்னென்ன உணவுகள் இருக்கு? இந்த லிஸ்ட்டு தான் நம்ம எடுக்கணும். மிக முக்கியமான விஷயம் நார்ச்சத்து. அதாவது தானிய வகைகளில் சிவப்பரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, வரகு, கொள்ளு, காய்கறிகளில் வாழைத்தண்டு, பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை, மொச்சை, கீரைகள், பழம்ல ஆரஞ்சு, கொய்யா, மாதுளை, அத்திப்பழம், மாம்பழம். அதனங்க பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை காய்கறி வகையில் வந்துருச்சுன்னா அதுவுமே செடியிலேருந்து காய்ந்த ஒரு பருப்பு வகை தானே. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். சிம்பிளாக இந்த லிஸ்ட்டில் எந்த உணவுக்கு அதிகமான நார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த உணவை கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சப்பா என்னடா இவ்வளோ நார் அப்படின்னு நம்ம நினைக்க தோணக்கூடிய அளவுக்கு இதில் எந்த உணவுக்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, நார் நேரடியாக நம்ம கண்களுக்கு தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே கரெக்டாக சொல்லிடுவீங்க. வாழைத்தண்டு. ஸோ வாழைத்தண்டு ப்ளஸ் கொண்டைக்கடலை இது ரெண்டையும் வச்சு ஒரு டிஷ் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது மலச்சிக்கலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது எப்படி செய்யலாங்கிறத தான் இப்போ காட்ட போகிறாங்க டாக்டர் சந்தியா அவர்கள். பார்ப்போம். இன்னைக்கு வாழைத்தண்டும் சுண்டலும் வச்சு ஒரு ஹெல்த்தியான சாலட் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு சுண்டலை நல்லா கழுவிட்டு இந்த சன்னாவை ஒரு 7 to 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுறோம். ஊற வச்சதுக்கு அப்புறம் இதை குக்கரில் அந்த ஊற வச்ச தண்ணியோட போட்டுட்டு அப்போதான் நம்மளுக்கு எல்லா சத்து கிடைக்கும். வேக வச்சுக்கிறோம். ஆவி வரும்போது வெயிட் போட்டா அதுல இருக்க சாதம் அடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு வெளியே வந்துடும். அடுத்ததா வாழைத்தண்டை கருக்காம எப்படி கட் பண்றது, அதை நாரை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல ஒரு 1/2 லிட்டர் பக்கமா தண்ணி எடுத்துக்கிறோம். அதுல ஒரே ஒரு கரண்டி தயிர் ஊத்திக்கிறோம். மோர் கூட ஊத்திக்கலாம். தயிர் மோர் ஏதோ ஒன்று ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரும். இதுல நம்ம வாழைத்தண்டை பொடி பொடியா கட் பண்ணி போடும்போது கொஞ்சம் கூட வாழைத்தண்டு கருக்காது. முதல்ல வாழைத்தண்டு எடுத்துட்டு அதுல இருக்க மேல் தோலை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துடுறோம். ஈஸியா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாம நீளமா ரவுண்டா கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணும் போதே அதுல அந்த குட்டி குட்டியா இருக்கிற நார் எல்லாமே ஒவ்வொரு தடவை கட் பண்ணும் போதும் நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது எல்லா நாரும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல வந்துடும். இப்ப பாருங்க, நான் எல்லாமே கட் பண்ணிடுறேன். கட் பண்ண கூட இருக்கிற அந்த நாரையும் எல்லாமே எடுத்துக்கிட்டே வரேன். இந்த வாழைத்தண்டுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு சுகரை கண்ட்ரோல்ல வைக்கும். பிபி பேஷண்ட்ஸ்க்கு பிபியை கண்ட்ரோல்ல வைக்கும். அதனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த வாழைத்தண்டை நம்ம கொடுத்து பழக்கிடணும். இதுல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மோஷன் ப்ராப்ளமும் சுத்தமா வராது. எப்பெல்லாம் கிடைக்குதோ வாரத்துல 2 தடவை கிடைச்சாலும் நீங்க இதை கண்டிப்பா வாங்கி செய்யுங்க. அவ்வளோ சத்து இருக்கு இதுல. இப்ப பாருங்க, நம்ம ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அடுத்த டைம்ல இன்னும் கொஞ்சம் நார் வரும். அதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். இதுல கடைசி வாழைமரனாவே இலையில இருந்து வேர் வரைக்கும் எல்லா பகுதியிலும் சத்து இருக்குதும்பாங்க. அதனால கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வாழைத்தண்டு கிடைச்சதுன்னா. இப்ப பாருங்க, கடைசி வரைக்கும் நம்ம எல்லா நாரையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப பாருங்க எவ்வளவு நார் வந்திருக்கு நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுற போறோம். அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சதை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்க போறோம். ரவுண்டா கட் பண்ணி வச்சதை இப்ப பாருங்க, இதுல இருந்தும் இந்த மாதிரி நார் வரும். அதையும் நம்ம தனியா எடுத்து தூக்கி போட்டுறோம். இப்ப எல்லா வாழைத்தண்டையும் பொடி பொடியா கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு இந்த பவுலுக்குள்ள போட்டுக்கிறோம். அடுத்ததான் இந்த மாதிரி கத்தியோ இல்ல நல்ல மைகோதியோ இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பா இருக்கிற பொருள் எடுத்துட்டு நல்லா சுத்தி விட்டுட்டு இதே மாதிரி எடுக்கும்போது அதுல இருந்தும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நார் வந்துடும். இது மட்டும்தான் கொஞ்சம் லாங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் எல்லா நாரையும் அதே மாதிரி எடுத்துட்டு கடைசியா இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கிறோம் வாழைத்தண்டை. இப்ப பாருங்க, கொஞ்சம் கூட நம்மளுக்கு கலர் மாறாத எப்படி வந்திருக்கு. அவ்வளவுதான் இது கிளீனிங் ப்ராசஸ். அடுத்ததான் சாலட் செய்ய போறோம். இந்த சாலட் செய்யறதுக்கு கேரட்டை ஃபுல்லா ஒரு கேரட் திருவி வச்சிருக்கோம். அதே மாதிரி வாழைத்தண்டு எடுத்து வச்சிருக்கோம். சுண்டல் வேக வச்ச சன்னாவையும் நம்ம வச்சிருக்கோம். முதல்ல துருவன கேரட்டை 2 கை போட்டுக்கிறோம். அடுத்ததா இந்த வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா, கட் பண்ணி வச்சிருக்கிறத அதையும் அதே மாதிரி 2 கை போட்டுக்கிறோம். இது கூட வேக வச்ச சுண்டலும் போட்டுக்கிறோம். இந்த வாழைத்தண்டோட
டேஸ்ட் ஏதாவது வருமானா கண்டிப்பா அது நம்ம சாப்பிட்றதுக்கு வராது. ஏன்னா சுண்டல் நல்லா சாஃப்டா வந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வாழைத்தண்டு சாப்பிடும்போது ஆனியன் சாப்பிட்ற டேஸ்ட் தான் கிடைக்கும். வாழைத்தண்டு தான் சாப்பிட்றோம்னு குழந்தைங்களுக்கும் தெரியாது, பெரியவங்களுக்கும் கண்டிப்பா தெரியாது. அப்படியே கொடுத்துடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த வாழைத்தண்டையும் கூட இப்ப சன்னாவையும் போட்டாச்சு. அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்க போறோம். உப்பு வாழைத்தண்டுக்கு எப்பயுமே ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும், அதனால கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. அடுத்ததா மிளகுத்தூள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இடிச்சிட்டு அந்த மிளகுத்தூள் போடும்போது நம்மளுக்கு இன்னும் வாசம் நல்லா இருக்கும். மிளகுத்தூள் வாசத்தோட சாப்பிட்றதுக்கு வேணும்னா உங்களுக்கு சீரகத்தூள் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒண்ணு வாழைத்தண்டு சாப்பிடும்போது நீங்க வாயில வச்சு பார்த்துக்கணும், அது முத்துனதா இருக்கா சாஃப்டா இருக்கான்னு. முத்துனதா இருந்தா நம்ம பச்சையா சாப்பிட முடியாது. அடுத்ததா இதுல எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம். புழிஞ்சிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான், நம்மளோட சாலட் ரெடி. இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். வாழைத்தண்டை கட் பண்ணும் போதே நம்மளுக்கு சரியா கட் ஆகாத இருந்துச்சுன்னா அது முத்துனதா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாஃப்டா இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா கட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சேலடா இப்போ பார்த்தீங்க, பச்சையாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லது நம்ம மலச்சிக்கல் குறையறதுக்கு. அதே சமயம் இது பொரியலாகவும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இந்த பொரியலோட செய்முறையை இப்போ காமிப்பாங்க. இதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா அதையும் போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாவோ இல்லை வரமிளகாவோ போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக அடுப்பில் பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால எந்த பொரியல் செஞ்சாலும் நீங்கள் கூட சேர்த்திக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட வெங்காயமும் கட் பண்ணி வச்ச வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போட்டால் அவ்வளோ சீக்கிரம் கரையாது, அதனால் தூள் உப்பே போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச வாழைத்தண்டையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விடுறோம். ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுறோம். நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக 1/4 டம்ளருக்கும் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு தண்ணி அதிகமாக தேவையில்லை. நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சிட போகிறோம். இது மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நாம் இதை வேக வைக்க போகிறோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் மூடியை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 to 3 நிமிஷம் இதை வேக வைக்க போகிறோம். வாழைத்தண்டு அதிகமாக வேகிறதுக்கு டைம் எடுத்துக்காது. இதை அப்படியே நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்லாம், இல்லை இது கூட தயிர் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எல்லா விதமான காய்களும் கொடுத்து பழக்கிறணும். ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்கும். அந்த எந்த சத்துக்களுமே நம்ம குழந்தைங்களுக்கு மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால் எல்லா காய்கறிகளுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வெஜிடபிள்ஸில் இருக்கிற மாதிரி சத்து வேறு எதுலேயுமே இருக்காதுங்க, அதனால் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக இதில் நம்ம தேங்காய் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிற போகிறோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஃப்ளேவர் நல்லா இறங்கிரும் அந்த காயில். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒயிட் ரைஸ் கூட, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மலச்சிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி உணவுகள் இருக்குது. இதை வந்து மாற்றி மாற்றி உங்கள் உணவில் எடுத்துக்கோங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிங்க. வாக்கிங், நடைப்பயிற்சி போன்ற விஷயங்களை எக்காரணத்தை கொண்டு நிறுத்தாதீங்க. இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சோஃபாவில் உட்காராதீங்க. வீட்டுக்குள்ளாரியே வாக்கிங் போங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாதான் நம்மளுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது எப்பவுமே வராது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சர்க்கரை வியாதி உள்ளவங்க முதல் எந்த வியாதி இருந்தாலும் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு காமனான டிஷ்னா அது வாழைத்தண்டு தான். இந்த டிஷ்ஷுக்கு வாழைத்தண்டுக்கே அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இதுக்கு கான்ட்ராண்டிகேஷன். யூஸ் பண்ண முடியாதவங்க மீதி எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு புரத சத்து, இதை எவ்வளோ டேஸ்டியாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ டேஸ்டியாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நாளைக்கு நான் காட்டக்கூடிய அந்த புரோட்டீன் உணவில் தான் வந்து நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா புரதங்களும்
இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு அந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.